வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்த கம்ப்யூட்டர்லாம் எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அதோட ரகசியத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. இப்போ நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஸ்கோர் எப்படி அதுக்கு ஞாபகம் இருக்கு? இல்ல நீங்க ஒரு பேரை டைப் பண்றீங்க. அதை எப்படி அதை மறக்காம வச்சுக்குது? எப்படி? இதுக்கெல்லாம் காரணம் வேரியபிள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான். அதென்னடா வேரியபிள்னு குழம்பாதீங்க. ரொம்ப சிம்பிள். அது ஒரு பொம்மை பெட்டி மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச பொம்மைய உள்ள வச்சு அந்த பெட்டிக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி தான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க. எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள நாம 5 அப்படின்ற நம்பரை போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம கிட்ட பெட்டி இருக்கு. இதுல பொம்மைங்களை போடுறதுக்கு முன்னாடி இந்த பெட்டிக்கு பேர் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒரு விளையாட்டுக்கு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி தான். ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ். மொத்தமே 4 ரூல்ஸ் தான். 1. நீங்க வைக்கிற பேர்ல லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அப்புறம் இந்த அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் இருக்கலாம். 2வது, ரொம்ப முக்கியம், பேர் ஒரு நம்பர்ல ஆரம்பிக்கவே கூடாது. 3வது, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது மைவார்னு எழுதுறதும் மைவார்னு எழுதுறதும் ஒன்னு இல்ல, ரெண்டும் வேற வேற பெட்டிகள். 4வது, பைத்தானுக்கே சொந்தமான சில வார்த்தைகள் இருக்கு. இஃப், ஃபார் மாதிரி. அதையெல்லாம் நம்ம பேரா பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க, இன்னும் நல்லா புரியும். இடது பக்கம் இருக்கிற ஏஜ், கலர் இதெல்லாம் சரியான பெயர்கள். ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒன் நேம்ல என்ன தப்பு? ஆமா, அது நம்பர்ல ஆரம்பிக்குது. கிளாஸ்ன்னுது பைத்தானோட சிறப்பு வார்த்தை. அப்புறம் யூசர் நேம்ல நடுவுல ஹைஃபன் இருக்கு, அதுவும் தப்பு. இந்த மாதிரி தப்பா பேர் வச்சா கம்ப்யூட்டருக்கு குழப்பம் வந்துரும். சரி, பெட்டிக்கு எப்படி பேர் வைக்கணும்னு பார்த்தாச்சு. இப்போதான் அசலான மஜ்ஜாவான பகுதிக்கு வரோம். இந்த பெட்டிக்குள்ள எப்படியெல்லாம் நம்ம பொம்மைகளை, அதாவது வேல்யூஸா வைக்கலாம்னு பார்க்கலாமா? பைத்தான்ல இது ரொம்ப ஈஸி. பாருங்க, நீங்க ஒரே ஒரு பெட்டியில ஒரே ஒரு மதிப்பை வைக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மாதிரி. இல்லனா ஒரே மதிப்பை ஒரே நேரத்துல நிறைய பெட்டிகள்ல வைக்கலாம். ஏ, பி, சி 3 பெட்டிலையும் 100 வைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒரே லைன்ல பல பெட்டிகள்ல பல விதமான மதிப்புகளையும் வைக்க முடியும். பாத்தீங்களா எவ்ளோ சுலபமா இருக்கு? இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? பைத்தான்ல இந்த பெட்டிகள் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதாவது நீங்க ஒரு பெட்டியில முதல்ல ஒரு நம்பரை போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பெட்டியிலிருந்து அந்த நம்பரை எடுத்துட்டு ஒரு வார்த்தையை போடலாம். முதல்ல எக்ஸ் பெட்டியில 10ன்ற நம்பர் இருந்துச்சு. இப்ப அதே எக்ஸ் பெட்டியில நவ் அ ஸ்ட்ரிங் என்ற வார்த்தை இருக்கு. அட சூப்பர்ல. ஓகே, இப்போ ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லட்டுமா? நாம இதுவரைக்கும் வேரியபிள்ஸ்னா பெட்டின்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அது உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும்னு தான். ஆனா உண்மையிலே அது பெட்டி இல்ல. அது பெட்டியை விட ஒரு படி மேல. அது ஒரு லேபிள் மாதிரி. ஆமா, ஒரு பொருளுக்கு மேல நாம ஒட்டுற ஸ்டிக்கர் லேபிள் மாதிரி. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 5 அப்படின்ற நம்பர் ஒரு பொருள், ஒரு பொம்மை மாதிரி தனியா இருக்கு. நாம என்ன பண்றோம்னா எக்ஸ் அப்படின்னு எழுதின ஒரு லேபிளை எடுத்து அந்த 5 மேல ஒட்டிடுறோம். அவ்வளவுதான். இப்போ அடுத்தடா y ஈக்குவல்ஸ் எக்ஸ்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம புதுசா இன்னொரு 5ன்னு ஒரு பொம்மைய உருவாக்கல. அதுக்கு பதிலா y அப்படின்னு எழுதின இன்னொரு லேபிள் எடுத்து ஏற்கனவே இருக்கிற அதே 5 மேல ஒட்டுறோம். இப்ப பாருங்க, ஒரே பொம்மைக்கு எக்ஸ், ஒய்ன்னு 2 லேபிள். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நல்ல கவனிங்க. நாம நினைச்சா அந்த எக்ஸ் லேபிள மட்டும் 5 மேலிருந்து பிரிச்சு எடுத்து கீக்ஸ் அப்படின்ற ஒரு புது வார்த்தை மேல ஒட்டிடலாம். சரி, இப்போ எக்ஸ் லேபிள் புதுசா கீக்ஸ் மேல போயிடுச்சு. அப்போ நம்ம ஒய் லேபிளுக்கு என்ன ஆகிருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதுவும் எக்ஸ் கூடவே நகர்ந்து போயிருக்குமா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க மேஜிக். யூ லேபிள் எங்கேயும் போல. அது அதோட இடத்துலயே நம்ம பழைய 5 மேல தான் இன்னும் ஒட்டிட்டு இருக்கு. பாத்தீங்களா, ஒவ்வொரு லேபிளும் தனித்தனி. ஒன்ன மாத்தினா இன்னொன்னு மாறாது. சரி, இந்த லேபிள் கான்செப்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, இத வச்சு ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிட்ட 2 லேபிள் இருக்கு. ஏ லேபிள் 5ஐயும் பி லேபிள் 10ஐயும் குறிக்குது. இப்போ என்னோட கேள்வி, இது ரெண்டையும் எப்படி மாத்துவீங்க? அதாவது ஏ 10ஐயும் பி 5ஐயும் குறிக்கணும். எப்படி பண்ணுவீங்க? நிறைய பேர் ஒரு 3வது பெட்டி வேணும்னு யோசிப்பீங்க. ஆனா பைத்தான்ல அதெல்லாம் தேவையே இல்ல. ஒரே ஒரு வரி, இந்த மேஜிக் லைன் போதும். ஏபி ஈக்குவல் டு பிஏ. அவ்வளவுதான். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. இப்போ ஏ 10 குறிக்குது, பி 5 குறிக்குது. இடம் மாறிடுச்சு. பாத்தீங்களா இந்த சிம்பிளான லேபிள்களுக்குள்ள எவ்ளோ சக்தி இருக்குன்னு? ஆக மொத்தத்துல வேரியபிள்ஸ்னா என்ன?
உங்க ப்ரோக்ராம் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய எல்லா தகவல்களுக்கும் நீங்க கொடுக்கற ஒரு பேரு, ஒரு லேபிள். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த லேபிள்களை வச்சுதான் நாம டேட்டாவை சேமிக்கிறோம், பயன்படுத்துறோம். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல எப்படி விஷயங்களை சேமிக்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இது புரோகிராமிங் உலகத்தோட முதல் வாசல். இந்த சக்திய வச்சு நீங்க எதை வேணும்னாலும் உருவாக்கலாம். அப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த புதிய சக்திய வச்சு நீங்க முதல்ல என்ன உருவாக்க போறீங்க? யோசிங்க.